முருகனுக்கு, சக்திவேல் குமரனுக்கு, சாந்தமயில்நாதனுக்கு, செந்தூர் பதியனுக்கு, மாளிகைப்பாறை கருப்பசாமி, ஆய் மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, உன்னை அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். திருவடிகளே சரணம், திருவடிகளே சரணம். கேரள மாநிலம் ஆல்வா, கேரள மாநிலம் ஆல்வா. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளை சிந்திக்க வேலை. உனக்கு ஆல்வாவா? கேரளம் ஞான ஆல்வான்னு பறஞ்சி கேட்டுடோ. പിന്നെ എന്താ നിങ്ങളുടെ ഭാര്യ എവിടെടാ? ഇവിടെ വരട്ടെ. ഇവിടെ ഉണ്ടെന്നാ വരത്തിലിപ്പോ ഒന്നാ. ஆசை கொஞ்சம் நாணம் கொஞ்சம் பின்னி பார்ப்பதென்ன. கால் ஒன்று வரலாம். எல்லாரும் ஒன்று போல கால் விழுங்கடா. யாருக்கு மேலான குணம் உடையவங்களா இருக்கியா? வரலாம். வா 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 உட்கார். உடலுக்கு 9 வாசல் அப்படி ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? தெரியுமா உனக்கு? நீங்கள்லாம் வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு முகமது நபி அவர்களுடைய தரிசனம் கிடைக்கும். அப்படி என்றால் நீங்கள்லாம் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் என்பது பொருளாகும். இப்பொழுது உனக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சட்டப்படியான ஒரு சர்டிஃபிகேட் பேப்பர் ஒன்று லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த பேப்பர்ஸ் உனக்கு வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து உனக்கு கிடைச்சாச்சுன்னா நீ உடனடியாக அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம். அதுக்கு தடையில்லாமல் நடத்தி தந்தால் போதுமா? ஒன்று, இப்போதைக்கு நிறைய கடன்களும் பண நஷ்டங்களும் குடியிருக்க வீடு சம்பந்தமான மனக்குழப்பமும் உங்களுக்கு இருக்குது. இவைகளெல்லாம் செம்மையாக்கி வாழ வச்சு தந்தால் போதும்லா. கால் வந்துட்டு வாங்க. நமஸ்காரித்துவா. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஒரு இடத்துல இருந்து நம்முடைய பணங்கள் கொஞ்சம் நஷ்டப்பட்டு வருத்தப்பட்டிருக்கோம். அந்த பணங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும். இப்போ பணி செய்துக்கிட்டு இருக்க இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கு மாறணுங்கிறதுக்காக நீங்கள் பெரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சியை நான் வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. ஒரு மகனுடைய உடல்நிலையிலும் உணர்விலும் கொஞ்சம் குறை இருக்குது. அதை செம்மையாக்கி நல்ல முறையில் வாழ வச்சு தரேன்ப்பா. வேறு என்னடா வேணும்? வேறு எந்த வேணும்? சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. ஏழிசை கீதமே எனக்கு ஒரு ராகம். என்னையுமே கொஞ்சம் தியானம் பண்ணிக்காப்பா. இந்தா நினைச்சது மாதிரி வெளிநாட்டு பயணமும் நடக்கும். அதுக்கு வேண்டிய சான்றுகளும் கிடைக்கும், செல்வங்களும் பெறும். பக்கத்தில் வாடா. டேய் வாப்பா, வா நீ வாடா. நல்லா சரி, புண்ணியம் பெற்றிருங்கள் மக்களே, வாழ்க. ஊனு கழிச்சு போனா மதி கேட்டோ இருக்கேன். அதே கேரள தேசத்தை சார்ந்த மகன் என் மனைவி மக்கள்லாம் எனக்கு எதிரியாக இருக்காங்களே ஐயா, அதுக்கு என்னையா செய்கிறது அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். குன்றினாடும் குமரனுக்கு அரகரோகர ஓடி வரும் தம்பி. இன்னொரு தரம் கால் விட்டு வாடா. பொன்னை போல மனம் படைத்தால் தெய்வம் வேறில்லை,
இதை புரிந்து கொண்ட மனிதனை போல் ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்ன ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? கால் வாடா தம்பி. கொஞ்ச நேரம் காற்றடித்தால் போகலாம், கூடி வரும் மேகம் தண்ணில் போகலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை மாற்ற முடியுமா? நான் மாற்றிடுவேன். காலில் கண்ணை முடிக்கா. உன் பிள்ளை புருஷன் கூட சேர மாட்டேக்கா, ஏம்னு கேட்டேன். அவனை இவா இடம் போடுறான். இந்த பயலுக்கு வாக்கப்பட்டது தப்பு, இவன் நமக்கு சரியில்லை, நம்ம வேற திசையில் போயிடணும், அதுதான் கரெக்டு, நம்ம ஆத்தா சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவன் மனத்தை வேறு இடத்துல மாற்றி வச்சுருக்காடா. டோய், வேறு இடத்துல மாற்றி வச்சுருக்கா. ஆனால் அப்படி போயிட்டான்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும். இந்த மகன் வாழ்க்கையை முடிச்சுக்கிடணுங்கிற நிலைமையில் இருக்கான். அதனால் பொண்டாட்டி கொடுத்த ரெண்டையும் சேர்த்து வச்சா போதுமா? கால் விட்டுவா. கர்மசாமிக்கு அப்பா வருகையா? இந்தா மனைவி மக்கள் அனைவரையும் உன் சொல்லுபடி கேட்டு வைக்க, ஒற்றுமையாக வாழ வச்சு தரேன். ஒரு இடம் சம்பந்தமான விஷயத்தில் நீ தலையிட்டு இருக்க, புரியலையா? அப்போ அதை உனக்கு பணமாக்கி தரேன்டா, போயிட்டு வா. கர்மசாமிக்கு அதே கேரள தேசம் கோழிக்கூடு கண்ணூர் எல்லை, கோழிக்கோடு கண்ணூர் பகுதி, கோழிக்கோடு கோழிக்கோடு கண்ணூர் பகுதி. யாருப்பா அது? எந்த ஊருக்கா? ஏய் அக்கா, எந்த ஊரு? கோழிக்கோடா? வா 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 வா. அம்மா வாரவங்களை கொஞ்சம் வழி விட்டுருக்கம்மா. நீ எந்த ஊருடா தம்பி? முன்னால வாடா, முன்னால வா, முன்னால வா. என்னக்கா உன் பிள்ளைகள்லாம் எங்கே இருக்கு? உன் பிள்ளைகள் எங்கே இருக்கு? ஆ, அதனால தான் எங்கே இருக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டேன். உனக்கு இப்போ என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. 1 2 3 4 5. என்னது 5ஆம் மேடம்? டிங் டிங் கேட்டு பார்ப்போம். வா வா. கர்மசாமி, நான் இருக்க வீட்டு பக்கம் நாகம் ஒரு தேவதை. அப்பா அம்மா, நாகம் சொந்தமான தேவதை அந்த எல்லையில் இருக்குதா? இருக்குல்ல. உன் வீடு வாசல் சம்மந்தமாக கொஞ்சம் போட்டி பொறாமைகளில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் கொஞ்சம் தகராறுகள் நடந்துச்சு. நடந்ததா? ஏய், என்ன அமைதியாக இருங்களா இல்லையா? அந்த தகராறுக்கு இடையில் உன்னை இந்த இடத்த விட்டு விரட்டணும்னு ஒரு முடிவு எடுத்து கொஞ்சம் பில்லி சூனியம் செஞ்சிட்டாங்கன்னு உன் மனசில் ஒரு முடிவு இருக்குது. அது சம்மந்தமாக கொஞ்சம் தேவதைகள் தேவி சேத்திரங்களில் போய் கேட்கும் பொழுது உன் மனத்துக்கு அப்படி தான் ஆன்சர் வந்துச்சு. உண்மையா? அதுலேருந்து நீக்குனா உன் உடம்பு நல்லா ஆயிரும். ஆக்கி தந்துட்டா போதும்ல. கால் வந்துட்டு வா. வாழ்வின் கணக்கு புரியாம ஒன்று காசை தேடி பூட்டுது, காதோர நிறைச்ச முடி கதை முடிவை காட்டுது. வா. பணம்லாம் யார்கிட்டக்கா கொடுத்து வச்சிருக்க? பிரத்யாரை நம்பி கொடுத்து வச்சிருக்கியா? பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. கண்ணை முடிக்கா. இந்தா இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுக்கா. இந்த கனியை அறுத்து சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குடிச்சிரு. உன் மேல் வலி கால் வலி போயிடும், செய்வனை தீர்ந்துடும். போய்ட்டு வா. இந்தா புண்ணியமாக இரு. திருச்சூர். அப்படியா? இவன் கேட்குற கழிக்கு ஒன்று பல் விட கும்பிட பேசுகிறேன். யாராவது பேசுகிறேன். நீங்களாம் யாருப்பா? கேரளாவா? பா திருச்சூரா? நீங்கள் வரவங்க திருச்சூராயா? ஆ, திருச்சியா திருச்சூரா? செய்தி சேவர் பிழை, செவிப்பிழை, செவிப்பிழை, செவிப்பிழை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா.
நாராயணா என்னும் பாராயணம். வாடா தம்பி, உன் பிள்ளைகளுக்கு என்னடா வர வேணும்ப்போ? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிள்ளைக்கு படிப்பு நடக்கும், ஒரு பையனுக்கு மனசு சம்மந்தமான குழப்பம் இருக்குது, அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தரேன். ஃபாரின் சம்மந்தமான தொழில் அமையும். இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கு, கவலை இல்லை மகனே, காசு பணத்தோடு வாழ்வாயாக. கர்மசாமிக்கு புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை. ஏய், அம்மாட்ட தங்கத்தில் ஒரு டாலர் கொடுத்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னால். அதை யாவமாக வாங்கிட்டு வா. டாலரும் ஒரு தாயத்து குழலும். அமைதி அமைதி அமைதி. காவல்துறையில் பணி செய்யும் மகன் யார்? கால் வந்துட்டு வரலாம். நீ காவல்துறையில் உன் மகன் வேலை பார்க்கானா? இல்லையே. தொட்டேன். என்னம்மா அவன் மகனாவன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தாய் தகப்பை இல்லாத ஒரு குழந்தைய நீ வளர்த்துக்கிட்டு இருக்க. அதுக்கு காவலாக உன் மகனும் இருக்கான். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் மனச்சிதைவு போல உன் மகனுக்கு மதுவால் ஒரு குழப்பம் ஏற்பட்டு வேலைக்கே செல்ல முடியாத நிலைமை இருந்துச்சு. என் உத்தரவில் இன்னைக்கு வேலைக்கு போய் சேர்ந்துட்டான். அவன் மனசும் நல்லாயிடுது. இனி குடியிருக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் கொடுக்கணும். அவன் பொண்டாட்டியை கொஞ்சம் மனசை பக்குவப்படுத்தி ஒற்றுமையாக வாழ வைக்கணும். அது தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. என்னடா உட்காருப்பா, ஏன் நிற்கிறீங்க? போயிட்டு வா. வரலாம், வாமா. இந்தா உன் மகனுக்கு நிலையான வேலையும் கிடைக்கும், சின்ன பையனை சேர்த்து செம்மையாக வாழ வைக்க. நல்லா இருக்கு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை தான் பெற்ற மகனை பற்றி வேதனையுடன் கேட்க வந்த மகன் எங்க இருக்கான்? என்னடா உனக்கு செய்து? தம்பிக்கு என்னம்மா? கண்ணை முடுங்க ரெண்டு பேரும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கொசு கடிக்காமல் விடுமாயா? என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. யாரையும் விதி விடுமா? விடாது. மஞ்சுதவளையும் தில்வாழ் தசரதன் தன் மகனை வனவாசமாக்கு வித்தான். யாரு? சனி பகவான். இவனை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். ஈராண்டு காலங்களுக்குள்ள மனைவி மக்களுக்குள்ள பிரிவும் பிரச்சனையும் வந்து மனவேதனைகள் ஏற்பட்டு இப்போ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? ஆனால் இவனுக்கு மீண்டும் இல்லற வாழ்க்கை தொடங்குமா அல்லது இப்படியே தொலைதூரமான வாழ்க்கையாக மாறி போயிருமா? அவளுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா? என்னைய தேடி வருவாளா? இல்லை நான் இப்படி எங்கேயாவது பெயரிட்டுமான்னு ஒரு உள்ளம் உன் உள்ளத்தில் ஓடுது. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வாய் உடனே நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்கப்பா. அதனால் அவளை வர வைக்கணுமா வேண்டாமான்னு பார்த்தேன். இவனுடைய உழைப்பு அவளுக்கு எட்டவில்லை. இவனுடைய பொறுப்பான எண்ணங்கள் அவளுக்கு பிடிக்கவில்லை. சுருக்கமாக சொல்லப்போனா இவனுடைய வார்த்தைகளும் இவனுடைய நடைமுறை ஒழுக்கமும் அவள் மனதுக்கு ஈக்குவலாக இல்லைன்னு சொல்லி அவள் உன்னை இப்போ தரம் பார்த்து உன்னை ஒதுக்கி வச்சுருக்கான். ஆனாலும் கெட்டியாச்சே வந்து சேர்றாமேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா இதை விட்டாச்சுன்னா இவனுக்கு வேறு யார் பெண்ணு கொடுக்க போகிறா? அப்படி ஒரு நிலைமை நடக்குமா? எங்கேயாவது ஒரு பைத்தியார கழுதை கிடைக்காமலா போயிரும்னு நினைக்கிறியோ? அப்படி இல்லைல்ல. அவளையே சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. வாங்க, கொஞ்சம் கண்ணை முடுங்க, நான் அவளை கொஞ்சம் பார்த்து வரேன். மாமா மாமா மாமா
அந்த குடும்பத்தை இப்போ அவங்க மாமா கொஞ்சம் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. என்னடா புரியுதா? மாமன் சொல்ல மீறி அவள் வரமாட்டா. அதில் ஏதோ ஒரு மயக்கம் இருக்கிறத மாதிரி தெரியுது. இருந்தாலும் அவள் மனசை மாற்றி கொஞ்சம் சேர்த்து திருட்டுமா கால் வந்துட்டுவாங்க. என்னடா கருப்பசாமிக்கு பலம்மா சொல்லுதா அப்பயே உள்ள கொஞ்சம் கண்ணமுடா அம்மா. இந்த மருமகளை கொண்டு வரேன். இன்னும் 3 முறை வரும்பொழுது இவனை குடிகாரம் இல்லை நல்ல குடிமகன் அப்படின்னு சொல்ல வைக்கிறேன். சரியா? 4 மணிக்கு மேலே 4 மணிதானா ஆயிடுதான். அது வேற ஒருத்தனாக இருக்கான். காப்பாற்றித்தாரன். போயிட்டு வாங்க. சாப்பிட்டு போங்க மக்களே, சாப்பிட்டு போங்க. கருப்பசாமி ஆமாம், புதுக்கோட்டை எல்லை பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்துருக்கியா? வாங்க, இன்னும் ஆள் இருக்கு. ஏம்மா அக்கா குண்டக்கா, ஏக்கா கொஞ்சம் அங்கே நில்லுக்கா. என்ன நீ பொம்பளை பிள்ளை உனக்கு எங்கே இருக்கு? மகா எங்கே இருக்கா? யாரு? கால் வந்துட்டு வா. முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. உன் கட்டுமனைக்கு போனேன். விளக்கு இருக்குது, எண்ணெய் இருக்குது, திரி இருக்குது, ஏற்றதுக்கு ஆள் இல்லை. என்னடா தீப்பெட்டி போதுமா சாமி, அதுக்கு ஆளாக வேணும்னு கேட்டாங்கடா. இருந்தாலும் விளக்கேற்றி வைக்கணுமோ ஒரு பொம்பளை, அவளே இப்போ திசை மாறி நிற்கா. உண்மையா இல்லையா? அவன் மனத்தை மாற்றி கொண்டு வந்து சேர்க்கணும், குடும்பத்தை ஒன்றாகணும். பிள்ளையாவது என் சொல்ல கேட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன். அதுவும் கேட்கலையே, என்கிட்ட என்ன குறை கண்டுச்சுன்னு வேதனைப்படுறியான். கால் வந்துட்டுவான். 1 2 3 4 5 6 7 கருப்பசாமி வராரு. இருக்கார பார்ப்போம். வாடா வாடா. உன் வீட்டு இலையில் மாரியம்மன் கருப்பசாமியெல்லாம் இருக்க. முனியையா இருக்காரு, முத்துக்கருப்பசாமியெல்லாம் இருக்காரு. சரிதானடா? இப்போ உன் பிள்ளை குட்டிகள் ஒன்றை வந்து சேரணுமா? சந்தோஷமா இருக்கு. கண்ணை முடிக்கா ஓடுமாயா? 2.5 மாதம் ஓடும். இந்தா தை மாதம் பொங்கலுக்கு கொண்டாடி பிள்ளையோட கொண்டாடுவீங்கடா. ஆனந்தமாக இரு மகனே. கடந்து சாப்பிட்டு போ. அதே புதுக்கோட்டை எல்லை நான் கருப்பசாமி அவனுக்கு கும்பிடும் தெய்வம். யாருக்குப்பா? உங்களுக்கு குலதெய்வமா கருப்பசாமி? வாடா வா, கால் வந்துட்டு வாடா. ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தால் சீர்பெரும் கவி வாடுமே மகனே. என்னடா வேணும் தம்பி? பைக்கில் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இந்த பூவுக்கு அந்த பக்கம். கண்ணை முடி, நிமிந்து உட்கார். குடல்ல ஓட்ட விழுமோங்கிற ஒரு கற்பனையில் உன் மனசு வேதனைப்படுது. கெட்டப்பழக்கம் எதுவும் கையில் வச்சுருந்தியா? யோக்கியம் வர செம்பத்திக்குள்ளே வைங்கடா. டே கால் வந்துட்டு வா. ஏன்னா அந்த பெஞ்சுக்கு கீழே கையை ஓட்டிப்பார், என்னெல்லாம் இருக்குன்னு பாருடா. ஏ அந்த பெஞ்சுக்கு கீழே என்னடா இருக்குடா? உனக்கு பிடிக்குமாடா? பிடிக்கும், குடிச்சேன், அதனால தான் இப்படி. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. நீ குடிப்பியா? ஆமாம் இல்லை, ஆமாம் இல்லை. இல்லை, ஒவ்வொரு அசைவையும் கண்டுபிடிச்சிருவேன் நான். ஆமாம் இல்லை. ஆமாண்ணா, நீயும் குடிக்க, உன் மகன் குடித்தானே, உன் பிள்ளையும் குடிக்கட்டுமாடா? ஒரு ஜென்ரேஷனே குடிகார குடும்பமாக ஆகட்டும். இப்போ என்ன கெட்டு போச்சு? விலையை குறைச்சிருவோம் கவர்மெண்ட்டில் சொல்லி. எல்லாரும் குடிச்சு கூத்தாடுங்க. இன்னொரு தர காலில் வந்துட்டா. என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், என் கோயிலுக்கு குடிகாரம் வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அமைதி. குடிகாரம் வரக்கூடாது. பீடி சிகரெட் எடுக்கிறவன் வரக்கூடாது. அதேமாதிரி நடக்க இயலாதவன், ரொம்ப சீரியஸான கேஸாக இருக்கக்கூடியவன், தக்க துணை இல்லாமல் வரக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்.
குடிகாரன் வரக்கூடாதுன்னா நீ என்னை வெறுத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை நீங்கள் குடிக்கிறவன் யாரும் என்னை எதிரியாக நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏம்னா மதுவால் நிறைய குடும்பம் அழிஞ்சு போச்சு. உண்மையா இல்லையா? அந்த நிலைமை அந்த உலகத்தில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் பெண் எடுக்கும் பொழுது பொம்பளை பிள்ளை நல்ல பிள்ளையான்னு பார்த்து ஜாதகத்தை பார்த்தா அதை பார்த்தா இதை பார்த்தா எடுப்போம். இன்றைக்கி பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளைக்கு என்ன பழக்க வழக்கம் இருக்குது, இன்றைக்கி குடிக்காதவனே கிடையாது, கருது அப்பப்போ தண்ணி அடிப்பார் அப்படி சொன்னால் பொண்ணு கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. புரியுதா அவனுக்கு? அதனால் இந்த குடிப்பழக்கத்தை ஏப்பம் வரும்பொழுது உள்ளுக்கு ஒரு வீச்சம் எடுக்க, அதான் எனக்கு ஏப்பம் வந்துச்சு. கால் வந்துட்டு நல்ல அளவுக்கு உன் இறப்பையை பாதிக்கலை. இப்போ உனக்கு இது குணமாகணுமா? இன்றைக்கே எனக்கு குணமாக்க முடியும். இந்த நொடிப்பொழுதே 1 ஹவர் எனக்கு குணமாக்க முடியும். எனக்கு என்ன தருவேன்? சத்தியமாக தந்துடுவியா? குடிக்க மாட்டோம்னு சத்தியம் வேணும், வேறு எனக்கு ஒன்றும் வேண்டாம். அப்படியா? ஏய், என்னை பற்றி உனக்கு தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? என்கிட்ட சத்தியம் விட்டு தப்பு பண்ணிட்டான்னா அவன் வந்து பிழைக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். என்கிட்ட சத்தியம் விட்டு தப்பு பண்ணிட்டான்னா பிழைக்க மாட்டான். ஒருத்தன் பாட்டிலாம் அடிப்பான், அவன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிட்டான். கடைசி அவனுக்கு பாரியிலேருந்து ஒரு பெண்ணு கிடச்சிது, ஒரு ஃபோனில் எப்படியோ அவளை கரெக்ட் பண்ணிட்டான். அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். அவளும் 2ஆவது நாள் கல்யாணம். அவங்க அப்பா இவனை கூப்பிட்டு வந்தார், என் மகன் குடியை நிப்பாட்டன்னு யான்னா. குடியை நிப்பாட்டு அவளை கல்யாணம் பிடிச்சி வச்சுருந்தேன்டா அப்படி சொன்னேன். நிப்பாட்டிடுவேன். ஒரு நாள் நிப்பாட்டு, மறுநாள் உனக்கு நல்ல செய்தி வரும்னேன். ஒரு நாள் நிப்பாட்டினான், மறுநாள் அவள் சொன்னான் கல்யாணம் பிடிச்சி கொடுத்தோம்னா. அப்போ நாங்கள் பழைய கோயிலில் இருந்தோம். அந்த கோயிலில் அதனால் சாமி கல்யாணம் பிடிச்சி கொடுத்தோம்னு சொல்லிட்டான்னா. சரி, சொன்ன உடனேயே குதிச்சிடாத, நடக்கணும். நீ நான் சொல்ல கேட்கணும். நீ குடிக்க மாட்டியா? குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணான். இங்கேருந்து போவையில் புல் வாங்கிட்டு போயிட்டான். கெட்டிக்காரன்டாவன் போனவுடனே குடிச்சிட்டான். இன்றைக்கி ஒரு நாளும் குடிச்சுக்கிடுவோம், நாளையிலேருந்து நிப்பாட்டிக்கிடுவோம். கடைசியில் குடித்தான், கையும் காலம் இப்படி இழுத்துக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு வந்தாங்க. என்னடா தம்பி அப்படின்ன, சத்தியம் பண்ணு சாதாரண நினச்சியா? ஆமாண்ணே. ஒன்று குடிக்கணும், அப்படின்னா குடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியில் போகணும். என்ன செய்ய போகிறோன்னா, சத்தியமும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை. ஐயா இன்னைய வர குடியும் கொடுத்துனமா இருக்காரு, கல்யாணம் முடிக்கலை. உனக்கு என்னடா செய்யணும்? உனக்கு 3 வாரம் அவகாசம். 3 வாரம் கழித்து வந்து சத்தியம் பண்ணு, நோயை தீர்த்து தரேன். எந்த மருந்துலையும் தீராது. ஐயப்பசாமி கருப்பசாமியால் தீருண்டா. வா பக்கத்தில், நல்லாரு வா பக்கத்தில் வாயா வா. உனக்கு 2 குடுப்பு கொடுக்கணும்ல. வா. நீ குடிப்பியாடா? அப்பன் தொழிலே அவனது பிள்ளை, சொப்பனத்திலே மறப்பதும் இல்லை. ஒன்று சேர்ந்து வாழணும் தானேதல் நன்னே. வருத்தப்படக்கூடாது. சாமி இப்படி கமாண்ட் பண்ணுறாரு, இப்படி கேவலப்படுத்துகிறாரு அப்படின்னு நினைக்க. வேறு யாரையாவது சொன்னா, குடிக்கிறவன் எனக்கு பிடிக்காது, அதான் ஏன் கேவலப்படுத்துகிறேன். உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பிள்ளை நல்லா இருக்கணும், நீ உயர்வாக இருக்கணும், என் ஆசை. அதுக்கு ஒரே ஒரு மருந்து உன்கிட்ட தான் இருக்குது, வைத்தியம் வெளியே இல்லை. உன் மனத்தை பக்குவப்படுத்துடா, நீ நல்லா ஆயிடுவ. இந்தா கடனை தீர்த்து தாரேன், உன் பிள்ளையை காப்பாற்றி தாரேன். வேறு என்னடா வேணும்? என்கிட்ட சத்தியம் பண்ண பிறகு உன் மகனை நான் போக வைக்கப்பா. பொய்யா நடக்காத, என்ன உண்மையாக நட, நம்புடா, நல்லா இருப்ப, போ. கருப்பசாமிக்கு அதே புதுக்கோட்டை கல்யாண நாள் குறிச்சிட்டேன். கருப்பசாமி நீ தான் காப்பாத்துற ஐயா. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வளையல், பூவோடு வருவேன் பொட்டோடு வருவேன் சிங்கார தங்க வளையல், வங்கி வளையல். மாய் தங்கம்மா கவரிங்க, தங்கம்மா கவரிங்க. கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக உங்களுடைய தொழிலெலாம் நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இடைப்பட்ட காலத்தில் இதயத்தை பற்றி ஒரு சில கவலைகள் தோன்றியது. எதை பற்றி? இதயத்தை பற்றி. அதில் எது நமக்கு ஆபத்து வந்துடுமோ, பிரச்சனை வந்துடுமோங்கிற ஒரு பயமே வந்துச்சு. வந்துச்சா வரலையா? இப்போ தொழிலும் நடக்கலை, கடன்கள் கூடி போச்சு.
ஆனால் எதிர்பாராமல் ஒரு நல்ல வரனை இறைவன் கொண்டு சேர்த்துருக்கான். வாக்கு சொல்லிட்டோம், கருப்பசாமி நீ தான் அந்த கல்யாணத்தை மான மரியாதை குறையாமல் நடத்தி தரணும்னு கேட்குறீங்க. கால் வந்துட்டு வா, என் பிள்ளைகளுக்கு வெற்றி மாலை கொடுறா. கருப்பசாமிக்கு வெற்றி மாலை. அழகான வண்ண மாலையா, கல்யாண மாலையா எடுங்க பார்ப்போம். இதுதான் கரெக்ட். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு இந்தாப்பா, உன் பிள்ளைக்கு வெற்றிகரமாக கல்யாணம் நடக்கும். 2 நண்பர்கள் வந்து உனக்கு பணம் தரதுக்கு வைப்பேன். அந்த கல்யாணத்தை கருப்பசாமியை முன்னின்று நடத்துவேன். முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். வெற்றி உண்டு, ஜெயிச்சுக்கா. இந்த மகளே ஆனந்தமாக இரு, வயிறார சாப்பிட்டு போங்கம்மா, சந்தோஷமா இருங்கப்பா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு திருப்பூர் திருப்பூர் வாங்க. திருப்பூர் மிச்சம் எல்லாம் அவங்க இடத்துக்கு போயிருங்க. திருப்பூர் மட்டும் வாங்க. வாரவங்களுக்கு வழி விட்டுருங்க. திருப்பூர் வாங்க. புதுக்கோட்டையெல்லாம் போய் உட்காருங்க ஐயா, புதுக்கோட்டையெல்லாம் உட்காருங்க. திருப்பூர் வாங்க. திருப்பூர் இங்கே வரக்கூடாது, இந்த கம்பிக்கு அந்த பக்கம் தான் நிற்கணும். கருப்பசாமி 2 இடத்த விற்கணும்னு முயற்சி பண்ணது நடக்க மாட்டுக்கு. அப்படி மட்டும் முடிச்சு தந்துட்டா என்ன டாக்குமெண்டா? கால் வந்துட்டாங்க, இது எடுத்து கையில் தாப்பா. ஆடுறா சக்க விடுறா சக்க. கால் வந்துட்டு அமைதியா இருங்க. இதுல 3 பேரும் கையெழுத்து போட வேண்டியிருக்க. 3 பேர்ல 2 பேர் ஒத்து வந்துடுவாங்க, ஒருத்தன் கொஞ்சம் கோடை கடிக்கிட்டுவான். கால் வந்துட்டுவான். என்னப்பா இந்த இடத்த உனக்கு முடிச்சு தந்துருந்தேன்டா. ஆனா உன் வீட்டு குடும்பத்துக்குள்ள ஒரு உயிர் போகக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கு. ஒரு கிழவனுக்கு அவனையும் இருந்து காப்பாற்றி இந்த இடத்த வெற்றிகரமாக முடித்து என் பிள்ளைகள் நல்லா இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியோடு அனுப்புனா போதுமா? இந்தா ஜெயிச்சு வா. கருப்பசாமிக்கு வயிறார சாப்பிட்டு போ, பட்னியா போயிடாத. இந்தா ஜெயிச்சுக்கா போ. அதே திருப்பூர் எல்லை என் பிள்ளைகளையும் காப்பாற்றணும், என் மண்ணு மனையும் வித்து தரணும் ஐயான்னு காட்டு வந்திருக்கான். அவசர குடுக்கன். உன் பேரை அவசர கொடுக்கணும்னு சாமி சொல்கிறாரு. கொஞ்சம் டென்ஷன் ஆகவே அவனை அடிக்கடி. உண்மை தானே? கால் விட்டுவேன். ஓய், மனசை சாமிகிட்ட கொடுக்கல, சும்மா விழுந்துட்டு வர ஏமாறி போய் நினைச்சுவே நானே. இன்னொரு விழுடா, சாமிகிட்ட மனசை கொடுறா. நல்ல வா உட்கார். சில இடங்களை விற்பனையாக வேண்டும் என்று சொல்லி பல்வேறு முயற்சிகள் செய்கிறாய், வெற்றி அடையவில்லை. வீட்டில் ஒரு பெண்ணடியாளுடைய உடல்நிலையும் முட்டு வலியும் இடுப்பு வலியும் உபாதைகளும் அதிகம் வந்துக்கிட்டு இருக்கு. அதையும் சரியாக்கணும். ஒரு பிள்ளை அடிக்கடி நம்மகிட்ட வாதம் பண்ணுறத மாதிரியே குழப்பத்தை உருவாக்கி நம்ம சொல்ல கேட்க மாட்டுக்கு. அந்த பேவழியை செவிட்டு அடித்து திருத்தி தந்தா போதுமில்ல. காலில் வந்துட்டு வாங்க. என்ன ஒன்று சொல்ல மாட்டுக்க, ஒரு கிளாஸ் காப்பி கொடுங்கண்ணப்பா. வேற என்னப்பா வேணும்? வியாபாரம் கொஞ்சம் லட்சங்களை நஷ்டமடைந்து விட்டாய். ஒரு இடம் அட்வான்ஸ் ஆகி அறகுறையில் கிடக்கு. அதை முடித்து தந்துட்டா உனக்கு பணம் நிறைய கிடைக்கும். ஆனால் இன்னொரு ஆளுக்கு பண உதவி செய்தவனு வாக்கு கொடுத்துருக்குற. யாருக்கு கொடுத்துருவியோ அவனுக்கு நீ கால் வந்துட்டு வா. என்கிட்ட எவனும் மறைக்க முடியாது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கா. கருப்பசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு. வீட்டுக்கு போகிற வழியில் சிவன் கோயில் இருக்கோ. அங்கிருந்து சென்று 1 கிலோமீட்டருக்குள்ள பார்த்தா என் தங்கை காளியும் மாரியும் கூடி இருக்காங்களா? 2.25 கிலோமீட்டரில் பெருமாள் இருக்காராம்லா. இருக்காரா?
சேர்ந்தாச்சு, வெற்றி அடைந்தாச்சு. சென்று வா மகனே, வென்று வா. கர்மசாமிக்கு அப்படியா? அப்படியா அப்படியா? சரி. திருப்பூர் எல்லை பிள்ளையின் கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பையனா? காலைல விட்டு வா. யாரெல்லாம் வந்தீங்க? அம்மா, மருமகளை நீ தேடட்டுமா அவன் தேடட்டுமா? அவன் தேடுறத நீ கட்டி ஏற்றுக்கிடுவியா? மாற்றம் இல்லையே. இப்போ உள்ளத்துக்குள்ளே அழுதுகிட்டு ஆசீர்வாதம் பண்ண மாட்டிய? மனம் குளிர ஏற்றுக்கிடுவியா? மகன் அப்படி தான் இருக்கான் தெரியுதா உனக்கு? காலில் வந்துட்டு வா. அந்த சந்திரன் பார்க்குறேன் எப்படி செய்கிறேன். வண்டி வாகனத்தில் ரொம்ப ஸ்பீடாக போகிறான். இல்லை எங்கேயும் போய் விழுந்துடாத, எடப்பாடி போயில யாரையும் ஏற்றி விடாத. வளரக்கூடிய காலம் உனக்கு கேசு வந்துடாம. என் பிள்ளை நீ சொன்னால் கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுத கேட்க மாட்டேங்க. அப்பயே உள்ள காலில் விட்டு வா. வெந்நீர் அணிந்ததென்ன வேலை பிடித்ததென்ன. உன் மகனுக்கு இருதார யோகம் இருக்கு. என்ன யோகம்? 2 கொண்டாட்டிகளோடு வாழக்கூடிய இடம். என்ன முடிக்கிற? எல்லாம் ஒன்றே மாதிரியே வந்துக்கிட்டு நினைக்கிறிய? ஆனால் ஒருத்திக்கு தாலி கட்டுவான், இன்னொருத்தியால் மனம் பாதிக்கப்படுவான். அந்த பாதிப்பு முடிய போகுது. கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். வேற ஒரு கேள்வி கேட்டுக்கா, ஒரு வரம் கேட்டுக்கா. இந்த தொழில் நல்லாயிருக்கும், கடன் படாமல் காப்பாற்றிட்டேன். ஆனந்தமாக இரு, செல்வாக்காயிரு. செல்வ மகளே, உன் வீட்டுக்குள்ள மாரியம்மா வாரா, நல்லா இரு. அப்படியா? திருப்பூர் எல்லை உடல்நிலை சம்பந்தமாக மனவர்த்தம் அடைந்தது யார்? என்னடா உடல்நிலை யாருக்கடா சோமல? யாருக்குப்பா சோமல்ல? வாங்க. நீ இல்லடா தம்பி. யாருக்குடா சோமல்ல? என்னடா செய்து? கால் ஒன்று வாடா. நீ யாருக்கா? மனம் என்னும் மேடை மேலே. இந்த அம்மாவுக்கு மனநிலைகள் கொஞ்சம் சரியில்லையே, அது சரியாக்க வேண்டாமா? கால் ஒன்று வாங்க. என்ன தவளையாக்கா? தவளை எங்கக்கா இருக்கு? கவலைன்னு சொல்லுது அந்த அக்கா. புரியுதா? கவலை அப்படின்னு சொல்லுது. என்ன வலை? கலைகள் எல்லாம் அள்ளி தருபவளே. வாங்க பக்கத்தில் வாங்க, உட்காரு உட்காரு. கலைக்கு கலை என்று ஏன் பெயர் வந்தது? கலை, இசை ஒரு கலை, நாடகம் ஒரு கலை, எழுத்து ஒரு கலை, சிற்பம் ஒரு கலை, கட்டிடம் ஒரு கலை, பாடல் ஒரு கலை, கதை ஒரு கலை. ஏன் இந்த கலைக்கு கலை என்று பெயர் வந்தது? கவலைகளை கலைப்பதனால் அதற்கு கலை என்று பெயர். எப்படி? கவலைகளை கலைக்கணும். நாடகம் பார்த்தா கவலை போயிடும், பாட்டு கேட்டால் மனசு ரிலீஃப் ஆகும். அப்போ அந்த சக்தி அதுக்கு இருக்குல்லாடா? இருக்கா இல்லையா? இந்த அக்காளுக்கு இருக்கக்கூடிய கவலையை கழிக்கிறதுக்கு எந்த பாட்டும் காதில் ஏற மாட்டுக்கு. அவள் சொல்கிறத தான் நம்மளை கேட்க வைக்கான். நம்ம சொன்னால் அவள் கேட்காளா? கேட்கவே மாட்டான். விடாது மொழிதல். இவளை நல்லா தூங்க வச்சுட்டாலே போதும், சரியாயிடுவான். அது இவளுடைய மாயை. செய்வனை வச்சுட்டான், குழப்பம் வச்சுட்டான், கோளாறு பண்ணிட்டான் அப்படின்னு இவளுக்கு கனவுலையும் மனதுக்குள்ளேயும் ஒரு பெரிய மைண்டு டிப்ரெஷன் ஆகிடுது. அதில் இவன் நினச்சிக்கிட்டாலே தான். அதெல்லாம் சரியாக்கிடுவோம். ஆமாம், மாற்றிடுவோம். இன்னும் 2 முறை பார்க்க வர வேண்டியிருக்குப்பா. உடனே சரியாகாது. அந்த சக்தியை அவன் உடம்புக்குள்ளே ஏற்றக்கூடிய நிலைமைகளுக்கு வரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். உனக்கு என்னடா செய்யுது உடம்புல? அப்படியா? கொஞ்சம் கண்ண மூடிட்டு உட்கார. நீ எந்திரிச்சு நிற்காண்டா, உட்கார, நான் பார்க்கட்டும். மூலாதாரத்திலேருந்து 4வது முதுகெலும்பு பக்கத்தில் வலியும், சைடு வர வலியும் வேதனையும் இருக்குது. உட்கார்ந்தாலும் வலிக்கும், நிற்க முடியலை, சவ்வு விலகி இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அடித்து பார்த்தியா? கால் வந்துட்டு என்கிட்ட ஸ்கேன் இருக்குடா தம்பி, எவனும் போய் சொல்ல முடியாது. என்ன
ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தவே ஸ்கேன் போட்டு பார்த்துருவேன். உன்னை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் குடும்பியை பிடிச்சி ஆட்டி விடுவேன். கர்மசாமிக்கு கொஞ்சம் கண்ண மூடி என்னைய பிரார்த்தனை பண்ணுங்கப்பா, வீட்டுக்குள்ளே நான் வரேன். சரி, இந்தா வலி தீரும், நோயிலிருந்து விலகிருவ, ஆபத்து வராது. ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம்? பண்ண வேண்டாம். இந்தாப்பா வா. இந்த அமைதியற்ற நிலையிலிருந்து மாற்றி புனிதமாக உன்னை வாழ வைக்கிறேன். இவளுடைய புலப்பத்துக்கு ஒரு முடிவு கட்டுவோம். வா மகளே, வா பக்கத்தில் வா. செய்வன இவன கோளாறு இன்னையோட நீங்கியாச்சு. சந்தோஷமா இரு. உட்காது. இந்தாடா காசு தந்துட்டு அவன் தொழில் நடந்தாச்சு. போடா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை. நான் கூப்பிடுறத வரை நீங்களா வந்து முன்னால் வந்து விழுந்துட்டீங்கன்னா என்னத்துக்காகவும் யார் தூக்குவா? திருப்பூர் எல்லை என்னுடைய வழக்கு சம்பந்தமாக வெற்றி வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? வழக்கு கோர்ட்டில் கேஸ் கிடக்கா? என்ன கேஸு? கால் வந்துட்டு வா, உனக்கு தான். இதெல்லாம் எப்படி அந்த சாமி கண்டுபிடிக்காருன்னு நினைக்கிறியா நீ? ஒரு கேள்விக்கு பதில் வேண்டி இருக்கு. கற்பராயன் ஒரு சாமி வரார், எங்கே இருக்கார்? அதான் உங்கள் எல்லைக்குள்ளே போன உடனேயே அறுவாலை தூக்கிட்டு வரார பார்த்தேன். உங்கள் தோட்டத்திலிருந்து ஓடை, அந்த ஓடையிலேருந்து இடது பக்கம் ஒரு மேடு, அங்கே தான் அவர் இருக்கார். சரிண்ணா, காலில் வந்துட்டு வாங்க. அச்சுக்கா பிச்சுக்கா. கர்மசாமிக்கு ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய அளவுக்கு எல்லாம் நெருங்கிடுது. ஆனால் அவங்களுக்கு எதிரி வந்து வசப்படாமல் இருந்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட பேச்சுவார்த்தையில் முடிச்சு தரணுமா அல்லது ஜட்ஜ்மெண்ட்டை உங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக கிடச்சி தரணுமா? நீதிமன்றம் மூலமாகவே வரணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நான் உங்களுக்கு முதல்ல உங்கள்கிட்டருந்து ரிலீவ் பண்ணி அந்த இடத்த உங்களுக்கு தாரேன். புரியுதா? வாங்கின பிறகு 5 வருஷத்துக்குள்ளே உயர்ந்த விலைக்கு விற்று புதுமையான ஒரு இடத்த உன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். இடைஞ்சலே இருக்காது. காலில் விழுட்டு வா. ஐடியாவோட செய்வோம். என்னடா தம்பி? யாருக்கு? என்னப்பா உன் வீட்டுக்குள்ள காணிக்கைகள் நிறைய எடுத்து வச்சிருக்கே, எந்த சாமிக்குடா? எந்த சாமிக்கு? காணிக்கை எங்க? என்னைக்கு போட போறீங்க? அங்க வந்து நிக்கிறாள, அதானே கேட்டேன். எப்போ போடுவீங்க? அந்த பாக்கியை என்னைக்கு முடிப்ப? உறுதிமொழி சொல்லு, உனக்கு கேச முடிச்சு தரேன். என்னைக்கு? ஓய், பொய்யெல்லாம் பேசுனா செவுட்டில் அடிச்சு விடுவோம். போய் உள்ள யார்கிட்ட பேசுத? கண்ணை மூட கொஞ்ச நேரம், உன் இதயத்துக்குள்ள வரேன். மாசி மாதம் மகம் நட்சத்திரத்துக்குள் கொண்டு போய் அந்த காணிக்கையை போடு. வெற்றி அடைவாய். கேஸில் யாரும் உன் பக்கத்தில் வர முடியாது. காப்பாற்றித்தரேன். ஒன்று போல கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு என்னம்மா சின்ன பொண்ணு. பொம்பளை பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டேங்குன்னு ஒருத்தன் புலம்பிக்கிட்டு கிடக்கானே, யாரில்லாம? உன் பிள்ளை எங்கடா இருக்கு? வீட்டில் இருக்காளா? எங்கேயும் இருக்காளா? ஏய், வீட்டில் இருக்காளா? எங்கடா இருக்கா? வீட்டை விட்டு எங்கேயும் பேர் வாழணும் பயப்படுதியா? கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் கால் வந்துட்டீங்களா? கண்ணை முடுறா பாப்போம். காணிக்கையை முடிச்சுட்டு வா. கை காலம் நல்லா இருக்கணும். கர்மசாமிக்கு இந்தாடா ஜெயிச்சாச்சு. வா என் செல்ல மகனே, பக்கத்தில் வா. நல்லா இந்த அப்படி எல்லாரும் என்னை பிரார்த்தனை செய், வெற்றி அடைவாய். வாடா. ஆப்ரேஷன் நல்லாயிரும், நல்லா படிப்பான். சரியா? சந்தோஷமா இருக்கு. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. ஒரே கல்ல 9 மாங்காய் தலை பாக்கி. கர்மசாமிக்கு பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். 1 2
இல்லை காரியக்காரா, வந்தவுடனே சாமியை எல்லாரும் கும்பிடுவாங்க. நீ என் காலில் விழுந்த சாமி தானே சொல்லுதாரு, இவர் காலில் விழுந்து பிடிச்சிக்கிட்டு நிறுத்தியோ சுக்லி படா. காயா இவ்வளவா மகள்கிட்ட பேசி பார்த்தீங்களா? நீ இன்னும் வெளியில் போகிறா, அப்புறம் நான் உங்களை கூப்பிட்டேன் கேட்டீங்களா? இன்னும் ஒரு தடவை காலைல விட்டுவாங்களே. இப்போ அவளுக்கு என்னம்மா செய்யணும்? நல்ல அவ பேச்சு நீங்கள் கேட்கணும்னு அவள் முடிச்சுக்கிட்டு இருக்கா. புரியுதா? கை தூம்புற பிள்ளைகள் என்னடா செய்யும்? பெத்தவன் அடிப்பாமனு சொல்லி ஓரமாக உட்காந்து வாயில் கையை வச்சுருக்கும் பேடு. யாரும் பார்த்துட்டா எப்படிங்க? என்ன அர்த்தம்? அது கை தூம்புறத வாயை விட்டு வெளியெடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். பாட்டி வீட்டுக்கு போகிறேன், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், நான் அங்கே போகிறேன், ஏன் தனியாக ஹலோ ஹலோ சுகம்மா அப்படி பேசுறதுக்கு. அவள் உள்ளத்துக்குள்ளே பேச இருக்கு, அதை வெளியே எடுக்காமல் உங்கள் சொல்ல கேட்க மாட்டான். சரி பண்ணி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவான். காலையில் நான் வரட்டுமா, கண்ணில் மருந்து தரட்டுமா, மருந்து தந்தா போதுமா, மயக்கம் என்ன தீருமா? மயக்கம், இந்த மயக்கம் யாருக்கு தீர்ந்துச்சு? சாவு போய் கேட்டு பேருக்கும் கூட அந்த மயக்கம் இருக்கும். என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. நீ கொஞ்சம் கண்ண மூடி என்னை மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க செல்ல மக்களே. சிரிப்பு மட்டும் உலக வாழ்க்கை இல்லை, சிந்திப்பது தான் உலக வாழ்க்கை. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கண்கண்ட தெய்வம் கருப்பசாமிக்கு. இந்தா கருத்துடன் உன்னிடம் கைப்பிடித்து தருகிறேன், மனம் மாறாமல் காப்பாற்றுறேன். அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாருங்கள். சென்று வா மகளே. சாப்பாடை முடிக்காமல் போனீங்கன்னா ஊருக்கு விட மாட்டேன் உங்களை. போங்க பேசாம. கருப்பசாமிக்கு யாருக்கோ அறுவை சிகிச்சை மூலமாக குணமடைய வேண்டும் என்று ஒரு பயம் இருக்கிறதே, யாரப்பா அது? என்ன ஆபரேஷன்? ஏமா புலம்பாம நிடுமா? நான் பேசுறதை கேட்காம நீ வாட்ட அழுதுட்டு வந்த அர்த்தம்? யாருக்குடா அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன்? யாருக்குப்பா? என்ன ஆப்ரேஷன்ப்பா? அதான் இங்கே சொன்னேன், கால் வந்துட்டு வா. பிங் பிங் வா. சாகிக்குமாகா நல்லா இருக்கால. திருப்பூரா உனக்கு? திருப்பூரில் எந்த இடம்? அப்படி கூட ஊத்துக்குழி போயிடலாமா? குதிரை ஊத்துக்குழி ரோட்டில் போகுதே, அதான் கேட்டேன். போனால் இடது பக்கம் 2 ஆட்டோமொபைல் கடை வருது, ஒர்க் ஷாப் வருது, அதில் உள்ளுக்கு போயிட்டா உன் பாளையம் வரும். சரிண்ணா? கால் வந்துட்டு வா. உன் பிள்ளைய பார்த்தேன். குடல் சம்பந்தமான பாதிப்பா, இரணியா சம்பந்தமான பாதிப்பா, அல்லது தோல் வலுவிழந்து ஓட்டை விழக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்து விட்டதா? இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் அவன் உடலிலே இருக்கிறது. சரிண்ணா? நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்துதான் ஆக வேண்டும். ஆபத்து இல்லாமல் காப்பது என் கடமையாகும். கால் வந்துட்டு வா. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசு. என்னடா வேணும்? வேற வேற என்ன வேணும்ப்பா? உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றுறேன், எழுந்து நடக்க வைக்கிறேன். வரக்கூடிய 20 நாட்களுக்குள்ள வண்டி வாகனத்தில் உனக்கு வாய்ப்பையும் வசதியும் தரேன். என் பேரை எழுதிக்கா, என் படத்தை ஒட்டிக்கா. ஓடிப்போ. சாப்பிடாம போனால் அவனை சும்மா விட மாட்டேன். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. அப்படியா? கணவன் மனைவிக்குள் மன வருத்தமும் குழப்பமும் வந்து வாழ்க்கை நடக்குமா நடக்காதான்னு ஒரு நிலைகள் இருக்கு. யாரப்பா அது? நீ யாருடா? டேய், இது யாரு? ஏன் உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்கா? நான் கேட்குற கேள்வியை புரியாமல் 2 பேரும் வந்திருக்கீங்களே. கணவன் மனைவிக்குள்ள உறவில் குழப்பமும் மன வருத்தம் இருக்குன்னு சொல்லி தான் கூப்பிட்ருக்கேன். இருக்கா உனக்கு? வாங்க.
ஒன்றா வந்துக்கிட்டு என்கிட்ட குழப்பறீங்களாப்பா, ஏன்ப்பா அப்படி செய்றீங்க? உன் புருஷன் எங்கம்மா இருக்காரு? ஆ வாட் எஸ் ஓகே கால் வந்துட்டு இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று, இரண்டு மனம் வேண்டும். கால் வந்துட்டு வா, நீ மட்டும் நீங்க உட்காருங்க. இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம். தூரமா இருக்கிறிய, உன் வீட்டுக்காரனை விட்டு தான் தூரமா இருக்க. கருப்பசாமி டீமா அப்படி இருக்கணும். கொஞ்சம் பக்கத்துல வா. அவனுடைய உடலை போய் பார்த்தேன். நுரையீரல் சம்பந்தமான பாதிப்புகள் இப்போதைக்கு அவனுக்கு இருக்கு. மகளே, அப்பா சொல்ற தப்பு இருக்கா? இல்லை. அதே மாதிரி உடல்நிலைகளில் மூச்சு எடுப்பதிலும் சளி சம்பந்தமான கோளாறும் ஏற்பட்டு பிழைப்பது சரியாகுமா, நடக்குமா, நடக்காதா அப்படி என்ற ஒரு பயமும் மருத்துவமும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். நீங்கள் நின்று உட்காருங்க, அவன் மட்டும் நின்றுட்டும். இப்போ பார்த்தீங்களாப்பா, குடிகாரனை நான் கேவலப்படுத்துகிறேனே, சும்மாவா? இந்த பொண்ணு வந்து கண்ணீர் குடிக்கா. ஏன் குடிப்பான்ல? உப்புறத்தை குடிப்பானா? கேட்டுக்கோ. குடிகாரன் நான் விரும்பலையே. ஏன் விரும்பலை? குடிகாரன் அவன் பழக்கத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். நல்ல குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை கண்ணீர் குடிக்க விடக்கூடாது. அதனால் கருப்பசாமி கோயிலுக்கு எவனும் குடிச்சிட்டு வரக்கூடாது. நம்ம ஐயாட்ட அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணணும். கருப்பசாமி, மக்கள் குடிக்கக்கூடாது, மது பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணு. உண்மை இல்லையாடா? சரியா? இந்த ஒரு சான்ஸை கொடுத்து அவனை நான் எழுப்பி கொண்டு வரேன். உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்து மாங்கல்யத்தோடு உன்னை வாழ வைக்கிறேன். பயப்படாத, தைரியமா இரு. கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வரலாம். இந்தா காப்பாற்றி வெற்றியாக்கி தாரேன். வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் என்னப்பா? இந்தா வேலையும் தாரேன், கல்யாண விஷயத்தில் முடிச்சு தாரேன். பக்கத்தில் வாமா, வா. செம்மையாரு. அப்படி 1.5 மாதம் பொறுமையாக இருந்துட்டு வா. 3 முறை என்னைய பார்க்கலாம். ஜெயிச்சு வருவேன், சிரிப்போடு வருவேன். ஓ, சாப்பிட்டு வா. போ, சாப்பிட்டு போ. வீட்டுக்கு அவசரப்பட பெறாத. 1 2 3 4 5 6 7 8 ஒரு கல்யாணத்துக்கு மரணம். கருப்பசாமி, ஒரு கல்யாணம் முடித்து அதுக்கு பிறகு பிரிவு வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்கு. அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறாரு. யார் அது? யாருக்கு அப்படி கல்யாணம் முடிச்சு பிரிவு வந்திருக்கு? உன் மகனுக்கா? மருமகனும் மகனும் பிரிஞ்சிருக்காங்களா? பின்ன எங்க பிரிஞ்சிருக்காங்க? புரியல புரியல. போய் நில்லுமா, கூப்பிடுறேன். கால் வந்துட்டு வா. வாமா, வாயாடி வள்ளியம்மா வா. அப்பா அம்மா மாதிரி எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லுவிய. எனக்கு தெரியாது என்ன இருக்குன்னு சொல்லுவாளா? வாயாடி வள்ளியம்மா. என்ன பிள்ளை வேணும் உனக்கு? நல்ல இது உன்னுடைய கேள்வி. உன் கேள்வி ஒன்று. கால் வந்துட்டு வாங்க. இவா கல்யாணத்தை பற்றி நினைக்கவே இல்லை. நீங்கள் ஏன் புலம்பிக்கிட்டு அலையுதீங்க? நீ நினைக்கலா? இவங்க சும்மா கேடுகள் சும்மா உழப்பிக்கிட்டு அலையுது. நமக்கு எதுக்கு கல்யாணம்? நம்மளால் வாழ முடியாதோ என்ன? அப்படி தானே? பக்கத்தில் வாங்க, கொஞ்சம் பக்கத்தில் வா. கண்ணை முடிக்காங்க. பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா?
அது சொந்தமாக இவங்களுக்கு தெரியாமலே முயற்சி பண்ணுதியா? ஏய் ஏய் பிள்ளை, யார்கிட்ட போய் சொல்லுத போய் உள்ள கால் வந்துட்டு வா. சரி, கொஞ்சம் பொறுமையாக வைகாசி மாதம் வரை பொறுத்திருந்தால் இவளுடைய வேலையும் நிலைக்கும், ஃபாரின் சம்பந்தமான இவா எண்ணங்களும் நிறைவேறும். அது இவளுக்கு நம்ம கொடுக்குற வரம். நீங்கள் உங்கள் கடமைக்கு என்கிட்ட கேட்ட வரம், அவளை கண்குளிர வாழ வச்சு பார்க்கணும். அதுவும் இந்த வைகாசியில் நடக்கும். அதுக்குள்ளே இவ மனநிலைகள் மாறி எங்களுடைய எண்ணத்துக்கு கட்டுப்பட்டு அவள் சந்தோஷமாக வாழணும் கருப்பசாமி. அதில் எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னு நீ குழம்புதான். எந்த சாமிகிட்ட கூட்டு போனாலும் என் வைராக்கியத்திலேருந்து நான் மாறவே மாட்டோம்னு இந்த பே உள்ள பிடிவாதம். உண்மையா இல்லையா? என்னம்மா கட்டிக்காரத்தில் கால் வந்துட்டு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அப்போ அம்மா அப்பா சொல்ல மாதிரி கல்யாணம் முடிச்சுக்க வேண்டியதானே? வைகாசி வரை பொறுமையாக இருந்தால் சந்தோஷமாக நடக்கும். அதுவரை அவளை எந்த டென்ஷனும் பண்ணக்கூடாது. இந்தாங்க மகிழ்ச்சியாயிரும் மகளே, வெற்றி அடைவாய். இந்தாங்க புனிதமாக இருங்கள். மணி 1:30 ஆகிவிட்டது என்று சொல்வீர்களே நீங்கள். வாமா, என்ன செய்யணும்? வாங்க வாங்க. இப்போமே 2 ஜாதகம் தயாராக இருக்குது, முடிச்சிருங்க. நாகதோஷம் இருக்குது, அதுக்கு வேண்டிய வழியை பண்ணிட்டு செய்யும். சரியா போயிட்டாங்க? யாரு வாஞ்சல கேட்க மாட்டான் பார்த்தேன். போயிட்டு வா. சொல்லி கொடுத்துறாத. ஏய் சொல்லி கொடுத்துறா பேவுல. ஓ நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஆமாம், திருப்பூர்லேருந்து பெங்களூருக்கு யாரோ அடிக்கடி போகிறானே, யார் அவன்?